Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 7 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 8 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 8 தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 8 அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் ஐடென்டிட்டிஸ். நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போயிட்டு அதை வாட்ச் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் பார்ட் 2 வீடியோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நம்ம பார்ட் 1 வீடியோலேயே பார்த்தோம், ஒரு மோனாமியலை இன்னொரு மோனாமியல் வச்சு எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்ப்போம், மல்டிப்ளையிங் எ மோனாமியல் பை எ மோனாமியல். ஸோ மோனாமியல்னால் என்னது? எக்ஸ்பிரஷன் கண்டெய்னிங் ஒன்லி ஒன் டேர்ம். ஸோ 5x அப்படின்னு ஒரு டேர்ம் எடுத்துக்கலாம், இன்டூ -4xyz. ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 5 இன்டூ x இன்டூ -4 into x into y into z. கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து நம்பர்ஸை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்டூ மைனஸ், 5 4s are 20. x into x, இப்போ x இருக்குது இன்டூ x இருக்குது. ஸோ x பவரில் 1 இருக்குது, x பவரில் 1 இருக்குது. கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? பவர்ஸை ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ x பவர் 1 + 1, ஸோ x ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் போடுவோம் இங்கே. அதுக்கப்புறம் வேறு என்ன டேர்ம் இருக்குது? ஒய் இருக்குது, இசட் இருக்குது. ஸோ ஒய் இசட் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ -20 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் தான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி கூட நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயர் எக்ஸ்பனன்ஸ் அண்ட் பவர்ஸ் சாப்டரில். a பவர் m இன்டூ a பவர் n ஈக்குவல் டு a பவர் m + n. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ ஏன்றது எக்ஸு, இன்னொரு ஏ ஒரு எக்ஸு. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது? ஸோ பவர்ஸில் 1 இருக்குது, அதாவது m = 1, n = 1. அப்போது ஏ பவர் m + n தானே. ஸோ ஏன்றது எக்ஸுன்றதுனால எக்ஸ் போட்டுறோம், எம்ன்றது 1, nன்றது 1. ஸோ 1 + 1 2. இந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே மல்டிப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். Multiplying 3 or more monomials. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 மோனாமியல் வச்சு பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து 3 or more monomials எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2x into 5y into 7z. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் அட் டைமில் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸை மட்டும் கூட ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் சால்வ் பண்ணுங்கள். நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 5 2s are 10, x into y xy into 7z இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 10 7s are 70. ஸோ xyz அப்படியே போட்டுடலாம். இப்போ 70 xyz தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிள் 4xy into 5x square y square into 6x cube y cube. ஸோ இதுவும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 டேர்மை நான் குரூப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ குரூப் பண்ணேன்னா என்ன ஆகும்? நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 4s are 20. எக்ஸ் இருக்குது, இங்கே வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இப்போ நமக்கு என்ன வரும்? எக்ஸ் க்யூப் தான் வரும். கரெக்டாக? இங்கே நமக்கு 1 இருக்குது, பவர்ஸ் ஆட் பண்ணுறப்போ 1 + 2 3. ஸோ நமக்கு இங்கே வந்து எக்ஸ் க்யூப் வரும். ஒய்யும் பாருங்கள், இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன வரும்? ஒய் க்யூப் வரும். ஸோ 20 எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப். இந்த டேர்ம் இருக்குது. நெக்ஸ்ட்டு 6x க்யூப் ஒய் க்யூப். இப்போ இந்த 2 டேர்மை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 20 into 6 என்ன வரும்? 120 வரும். எக்ஸ் க்யூப் இன்ட்டு எக்ஸ் க்யூப், எக்ஸ் க்யூப் இன்ட்டு எக்ஸ் க்யூப். ஸோ பவர்ஸை ஆட் பண்ணுறோம், 3 + 3. ஸோ எக்ஸ் பவர் 6 வரும். ஸோ எக்ஸ் பவர் 6, அதே மாதிரி ஒய் பவர் 6 வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் இங்கே நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மல்டிப்ளையிங்
a monomial by a binomial. ஓகேவா, ஒரு மோனாமியலை பைனாமியல் வச்சு எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்றது பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 3x into 5y plus 2. ஓகேவா, இது ஒரே ஒரு டேர்ம் மோனாமியல். இது 2 டேர்ம்ஸ் இருக்குது பாருங்கள். 5yன்றது ஒரு டேர்ம், 2ன்றது ஒரு டேர்ம். ஸோ மோனாமியலே பைனாமியலே எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு டேர்மை வச்சு இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணுங்கள், அதே மாதிரி இந்த டேர்ம் எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணுறோம். 5 3s are 15, x into y xy. அதுக்கப்புறம் இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணுறோம். 3 2s are 6. ஸோ 6x. ஸோ அப்போ என்ன வருது? 15xy plus 6x தான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். செகண்ட் எக்ஸாம்பிள் 5xy into y cube plus 3. ஸோ இது நமக்கு மோனாமியல், இது நமக்கு 2 டேர்ம்ஸ் இருக்குது பைனாமியல். இதுவும் அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த டேர்ம் வச்சு இதோட மல்டிப்ளை பண்ணுறோம், நெக்ஸ்ட் இந்த டேர்ம் வச்சு இதோட மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா, நமக்கு இங்கே வந்து 1 தானே இருக்குது. ஸோ 5 into 1 5. ஸோ இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ் y into y cube என்ன வரும்? y power 4 வரும். கரெக்டாக y into y cube இருக்குது. ஸோ பவர்ஸை ஆட் பண்ணுவோம். ஸோ 1 plus 3. அப்போ நமக்கு என்ன வருது? y power 4 வருது. ஓகே, ஸோ இந்த டேர்மை வச்சு நம்ம இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் வச்சு இந்த டேர்ம் 5 3s are 15. ஸோ 15xy. ஸோ இதுதான் ஆன்சர். 5xy power 4 plus 15xy. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா மோனோமியலையும் ட்ரைனாமியலையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளையிங் மோனோமியல் பை அ ட்ரைனாமியல். ட்ரைனாமியல்னா இது எக்ஸ்பிரஷன் கண்டைனிங் 3 டேர்ம்ஸ். இப்போ மோனோமியலில் நான் என்ன டேர்ம் எடுத்துக்கிறேன்னா 3p அப்படின்ற டேர்ம் எடுத்துக்கிறேன். இன்ட்டு ட்ரைனாமியலில் வந்து 4p ஸ்கொயர் ப்ளஸ் 5p ப்ளஸ் 7. ஸோ இந்த ஒரு டேர்மை வச்சு ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணுங்கள், அடுத்து இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணுங்கள், அடுத்து இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேவா, ஸோ அப்போ என்ன வரும்? 3 4s are 12. p into p square p cube plus 5 3s are 15. p into p p square plus 7 3s are 21. ஸோ இங்கே நமக்கு p இல்லை இல்லையா? ஸோ அதனால் ஒரே ஒரு p போட்டுக்கலாம். இப்போ ஆன்சர் என்னது? 12p cube plus 15p square plus 21p. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் எக்ஸாம்பிள் 5 கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் 5 பார்க்கலாம். சிம்பிளிஃபை த எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் எவாலுவேட் தம் அஸ் டைரக்டட். ஸோ நமக்கு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன். இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அந்த ஆன்சரில் வந்து நம்ம அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ ஃபார் x is equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூவை வந்து எவாலுவேட் பண்ண போகிறோம். எவாலுவேட்ன்றது என்னது? கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸை வந்து இந்த டேர்முக்குள்ளே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x into x x ஸ்கொயர், x into -3 -3x. ஸோ இந்த +2 அப்படியே போட்டுடலாம். ஓகேவா, இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடச்சிருச்சு. இதில் நம்ம x வேல்யூ போட போகிறோம். ஸோ ஃபார் x is equal to 1 போட்டிங்கன்னா 1 ஸ்கொயர் -3 into 1 +2. ஸோ 1 ஸ்கொயர்ன்றது 1 வரும், மைனஸ் உள்ளே கொண்டு போயிருங்க. ஸோ -3 +2. ஸோ இந்த ரெண்டு நம்பரும் பாசிட்டிவ் நம்பர். ஸோ 3 -3. ஸோ 3 -3 என்ன வரும்? 0 வரும். ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 3y into 2y minus 7 minus 3 into y minus 4 minus 63. ஓகேவா, ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 3y இருக்குது பாருங்கள், இதை இங்கே உள்ளே கொண்டு போய்க்கோங்க இந்த டேர்மில். ஸோ 3 2s are 6. y into y y square. 7 3s are 21 minus 21y வரும். அதே மாதிரி இந்த 3 இந்த டேர்முக்குள்ளே கொண்டு போய்க்கோங்க. ஸோ 3 into y 3y.
4 3s are 12. Minus into minus plus. But plus 12. Minus 63. Understood ஆகுதா? இப்போ next வந்து பாருங்க. 6y square. இது ரெண்டு நமக்கு y ன்னு இருக்கு. நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 22, 23, 24. Minus 24y. இது ரெண்டு நம்பர்ஸ் தானே. ஸோ சப்ராக்ஷன் பண்ணிக்கோங்க. 63 minus 12 என்ன வரும்? ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஸோ சப்ராக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ 51 வரும். மைனஸ் 51 தான் வரும். ஏன்னா 63 தானே பிக் நம்பர். ஸோ மைனஸ் 51. இந்த மாதிரி நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போது இதில் நான் என்ன பண்ண போகிறேன்? y வேல்யூக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. y is equal to minus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ y is equal to minus 2. அப்போது 6 into minus 2 the whole square minus 24 into minus 2 minus 51. 2 2s are என்ன வரும்? 4 வரும். மைனஸ் into மைனஸ் ப்ளஸ். ப்ராக்கெட்டில் உள்ளது ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே உள்ளது பண்ணலாம். 24 into 2 என்ன வரும்? 4 2s are 8, 2 2s are 4, ப்ளஸ் into மைனஸ் 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 51. ஏன்னா நீங்கள் மொத்தமாக பண்ணிங்கன்னா சிம்பிள்ஸ் வந்து தப்பாக போட்டுருவீங்க. 6 4s are 24. Minus into minus plus 48. Minus 51. இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கள். 48 plus 24. ரெண்டு பாசிட்டிவில் இருக்கனால ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 12 1 கேரி 72 வருது. ஸோ 72 minus 51 வரும். ஸோ minus 51 பண்ணிங்கன்னா 1 2. ஸோ என்ன வருது? 21 வருது. இப்போ 21 தான் ஆன்சர். Understand how the sum? Okay. Next பாருங்க, multiplying a binomial by a binomial. So binomial என்னது? Expression having two terms. So அந்த மாதிரி two terms நம்ம எப்படி multiply பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். So இது வந்து இன்னொரு வேலை எப்படி சொல்லலாம்? Multiplying a polynomial by a polynomial சொல்லலாமா? ஏன்னா polynomialனா என்னது? Polynomial, polynomialன்றது monomial, binomial, ட்ரைனாமியல், இது எல்லாத்தையும் நம்ம பாலினாமியல்னு நம்ம சொல்லிக்கலாம். கரெக்டாக? அப்போது மல்டிப்ளையிங் எ பாலினாமியல் பை எ பாலினாமியல்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ பைனாமியல் 2 டேர்ம்ஸ் இருக்கிற மாதிரி எக்ஸ்பிரஷன் 2a + 3b இன்ட்டு 3a + 4b. ஸோ இது ஒரு எக்ஸ்பிரஷன், இது ஒரு எக்ஸ்பிரஷன். இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் வச்சு இந்த 2 டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 3 2s are 6. a into a square. 4 2s are 8. a into b ab. பண்ணியாச்சா? இப்போ இந்த டேர்ம் வச்சு இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 3s are 9. a into b ab. ப்ளஸ் 4 3s are 12. b into b b square. ஸோ இப்போ இது ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஏ ஸ்கொயர்ன்றது ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. இது வந்து ஏபி இருக்கா? லைக் டேர்ம்ஸாக இருக்குது. நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 8 + 9 17 ஏபி. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பி ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் 8 மல்டிப்ளை பார்க்கலாம். நம்ம இந்த எக்ஸ்பிரஷனையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். So x minus 4 into 2x plus 3. So இதுவும் binomial தான், இதுவும் நமக்கு binomial தான். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ன்ற டேர்ம் வச்சு இந்த 2 டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன வரும்? 2x ஸ்கொயர் வருமா? x into x, x ஸ்கொயர் ப்ளஸ் 3x. கரெக்டாக? நெக்ஸ்ட் இந்த டேர்ம் வச்சு இந்த டேர்ம் பண்ணுங்கள். 4 2s are 8. ப்ளஸ் into மைனஸ் மைனஸ். நெக்ஸ்ட் இந்த x போட்டுருவோம். 4 3s are 12. ப்ளஸ் into மைனஸ் மைனஸ். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2x ஸ்கொயர். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு டேர்ம் ப்ளஸில் இருக்குது, ஒரு டேர்ம் மைனஸில் இருக்குது. ஸோ சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பிகர் நம்பர் சிம்பிள் போட்டுருங்க. ஸோ மைனஸ் 5x மைனஸ் 12. ஸோ இதுதான் ஆன்சர். 2x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 12. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பண்ணலாம். x மைனஸ் y அண்ட் 3x ப்ளஸ் 5y. ஸோ இதுவும் நமக்கு பைனாமியல் தான். 2 டேர்ம்ஸ் தானே இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x மைனஸ் y இன்ட்டு 3x ப்ளஸ் 5y.
ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸை வச்சு இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ என்ன வரும்? 3x² plus 5xy. Next இந்த 2 term minus 3xy minus 5y². இப்போ இது simplify பண்ணிக்கோங்க. 3x² இது ரெண்டு நம்ம பண்ணுறப்ப என்ன ஆகும்? plus 2xy minus 5y². ஸோ இதுதான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 9 மல்டிப்ளை செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இது ஒரு பைனாமியல், இது ஒரு பைனாமியல். நான் சொன்ன மாதிரி இந்த டேர்மை வச்சு இந்த 2 டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டேர்மை வச்சு இந்த 2 டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ a² plus 2b² into 5a minus 3b. ஓகேவா? ஸோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா a² into a வரும், a³ வரும். ஸோ 5a³ அதுக்கப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3a²b. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ் 5 2s are 10 ab² ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 2s are 6 b² into b வந்து b³. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். முடியாது. ஏன்னா a³ b³ ஒரு டேர்மாக தான் இருக்குது. இதுவும் நீங்கள் சேம் டேர்ம்னு நீங்கள் வந்து அடிஷன் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது வந்து a²b. நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இது a²b, இது ab². ஸோ இது ரெண்டும் நமக்கு லைக் டேர்ம்ஸ் கிடையாது. கரெக்டாக இங்கே a²b இருக்குது, இங்கே ab² இருக்குது. ஸோ இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ் கிடையாது. லைக் டேர்ம்ஸ் இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ணணும். அப்போது இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளையிங் பைனாமியல் பை ட்ரைனாமியல். ஸோ ஒரு பைனாமியல் எக்ஸ்பிரஷனை வந்து ட்ரைனாமியல் எக்ஸ்பிரஷனோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பைனாமியலுக்கு வந்து நான் வந்து a + 7 அப்படின்னு சொல்கிறேன். பைனாமியல்னா 2 டேர்ம்ஸ் இருக்கும். இன்ட்டு ட்ரைனாமியலுக்கு வந்து 3 டேர்ம்ஸ் இருக்கும்ல. ஸோ a² + 3a + 5. ஸோ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இந்த டேர்மை வச்சு இந்த 3 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ a × a² a³ ப்ளஸ் 3a². கரெக்டாக? அதுக்கப்புறம் இந்த டேர்மை வச்சு இதை பண்ண போகிறோம். ஸோ 5a. நெக்ஸ்ட் இந்த 7 வச்சு இந்த 3 டேர்ம்ஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ப்ளஸ் 7a² ப்ளஸ் 7 3s are 21a ப்ளஸ் 35. 5 7s are 35. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஸோ a³ ஒரே ஒரு டேர்ம் தானே இருக்குது. ஸோ a³ a² பாருங்கள். இங்கே ஒரு a² இருக்குது, இங்கே ஒரு a² இருக்குது. ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 10a². a பாருங்கள், இங்கே ஒரு a இருக்குது, இங்கே ஒரு a இருக்குது. ஸோ 21 + 5 22 23 24 25 26. ஸோ 26a ப்ளஸ் 35. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். a³ ப்ளஸ் 10a² ப்ளஸ் 26a ப்ளஸ் 35. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 10 சிம்பிளிஃபை கொடுத்துருக்காங்க. a + b into 2a minus 3b plus c minus 2a minus 3b into c சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுக்கும் இந்த எக்ஸ்பிரஷனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னது? மல்டிப்ளிகேஷன். இதில் வர ஆன்சரையும் இந்த டேர்மோட என்ன பண்ணணும்? சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் சப்ராக்ஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். இது ஒரு பைனாமியல், இது ஒரு ட்ரைனாமியல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த a வச்சு இந்த ஹோல் இதையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ என்ன வரும்? ஸோ 2a² மைனஸ் 3ab ப்ளஸ் ac. கரெக்டாக? இந்த a வச்சு இந்த 3 டேர்ம்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த b வச்சு இந்த 3 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். என்ன வரும்? ப்ளஸ் 2ab மைனஸ் 3b² ப்ளஸ் bc. ஸோ இப்போ இதில் பாருங்கள், a² வந்து ஒரே ஒரு a² தான் இருக்குது. ab வந்து நமக்கு இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ப்ளஸ் மைனஸ் இருக்கனால சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பிகர் நம்பர் சிம்பிள் போட்டுடலாம். ஸோ 3ab மைனஸ் 2ab ab வரும். பிகர் நம்பர் சிம்பிள் மைனஸ் போட்டாச்சு. ac ஒரு டேர்ம் தான் இருக்குது, b² ஒரு டேர்ம் தான் இருக்குது, ப்ளஸ் bc. ஸோ இதை நீங்கள் வந்து 1 இல்லைனா a அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ 2a மைனஸ் 3b இன்ட்டு c. இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இந்த c-யை உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2ac மைனஸ் 3bc. இதை வந்து 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்மை சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ 2a² மைனஸ் ab
ப்ளஸ் ஏசி மைனஸ் 3b ஸ்கொயர் ப்ளஸ் பிசி. ஸோ கீழே வந்து இந்த டேர்மை நம்ம கீழே போட்டுக்கலாம். ஸோ 2ac இருக்கா, ஸோ ஏசிக்கு நேராக 2ac போட்டுக்கோங்க. மைனஸ் 3bc இருக்கா, ஸோ 3bc, பிசிக்கு நேராக கீழே 3bc போட்டுக்கோங்க. ரிமைனிங் இடத்துல நீங்கள் 0 ஃபில் பண்ணிக்கோங்க கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம இதை சப்ராக்ஷன் பண்ணுவோமா? ஸோ இது வந்து மைனஸில் இருக்குது, ஸோ ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இங்கே நமக்கு ஒரே ஒரு பிசி தானே இருக்குது. ஸோ 3bc ப்ளஸ் பிசி என்ன வந்துடும், ப்ளஸ் 4bc வந்துடும். இங்கே வந்து 0 தானே இருக்குது, அப்படியே சிம்பிளோட எழுதிக்கோங்க மேலே உள்ள டேர்மை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது மைனஸ் ஆயிரும். ஸோ ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்குது. 2 - 1 1 தானே, ஸோ ஏசி வரும். ஓகேவா? சிம்பிள் என்ன வரும், இதுதானே பிக், ஸோ மைனஸ் வரும். இந்த டேர்மை அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க, மைனஸ் ஏபி. இந்த டேர்மை அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம், 2a ஸ்கொயர். ஸோ இதுதான் ஆன்சர், 2a ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் ஏசி மைனஸ் 3b ஸ்கொயர் ப்ளஸ் 4bc. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே ஓகே சில்ட்ரன், இதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் 2 வீடியோவும் ஃபினிஷ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.